இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனோட சாதனைகள் அல்ல. என்னோட அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன். எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவன் இல்லைன்னா இது ஒரு கட்சியினுடைய அரசல்ல, ஒரு கொள்கையினுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். அப்படித்தான் செயல்பட்டு வரோம். இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு, அண்ணா அரசு, கலைஞர் அரசு, எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம். அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக்கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல, ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பதன் அடையாளமாகத்தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் இயக்கமும் தான் முன்னிலை பெறணும், வலிமை பெறணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடே சமத்துவபுரம் ஆகணும்னு திராவிட கொள்கை நெஞ்சிலே ஏந்தி இலக்குகளை நிர்ணயித்து திட்டங்களை தீட்டுகிறோம். நம்முடைய தமிழ் சமூகம் சிந்தனையால், பண்பாட்டால், பழக்க வழக்கங்களால் உயர்வடையணும். ஏற்றத்தாழ்வற்ற மனித உரிமையை சமூகமாக வளரணும். சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரங்களை கொண்ட மாநிலங்கள், அதுக்காகத்தான் உழைக்கிறோம்.